இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மாரடைப்பால் காலமானதை அடுத்து நாடு முழுவதும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அவரின் உடல் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. முக்கிய பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரில் அஞ்சலி செலுத்துகின்றனர். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை பதவி வகித்த டாக்டர் அப்துல் கலாம் இந்திய மாணவ மாணவிகளின் கல்வித் தரத்தை உயர்த்த, வேலைவாய்ப்பை உருவாக்கவும் பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டவர். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் பட்டப்படிப்பை திருச்சியில் பயின்றார். பின்னர் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் பதவி வகித்த அவர் இஸ்ரோவில் பொறியியல் விஞ்ஞானியாகவும் பணியாற்றினார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் நிறைவுற்றதை அடுத்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை சந்தித்து எழுச்சிமிகு உரையாற்றி வந்தார். அதன் தொடர்ச்சியாக மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களிடையே உரையாற்றிய போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் துரதிருஷ்டவசமாக அப்துல் கலாமின் உயிர் பிரிந்தது. அவரின் மறைவு நாடு முழுவதும் மீள முடியாத சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாடு முழுவதும் 7 நாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே ஷில்லாங் விமான நிலையத்தில் இருந்து அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் சிறப்பு ராணுவ ஹெலிகாப்டரில் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக அப்துல் கலாமின் உடலுக்கு மேகாலய முதலமைச்சர், ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். முக்கிய பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் டெல்லியில் இன்று டாக்டர் அப்துல் கலாம் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துகின்றனர்.